வெயிலுக்கு இதமா வித்தியாசமான சர்பத்து செம்மையா கலக்குறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சட்டம், எல்லாரும் வாங்க. Always welcomes you. தண்ணி தோப்பு தண்ணி பல வந்துருக்கு மச்சான். அழகா மாப்பிள்ள பறக்குதியா நெல்லிக்காய் குறுக்க வந்து தாத்தா அண்ணாசி பழம் மட்டும் தெரிய மாட்டேங்குது, மற்றதெல்லாம் அதான் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தில் நான் புரைக்கிறேன். இன்னொரு தட்டு எடுத்துட்டு வரேன். எண்ணிட்ட தாத்தா 102 இருக்குதா. நீ எண்ணுவே உன் எண்ணிக்கையில் உனக்கு குறை. அந்த மீன் குழம்பு தான் நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாம் கரெக்டாக பார்த்து பாம்பு மாதிரி தெரியாது. நீங்க சீக்கிரம் தோல் உரிச்சு காரணத்தை மரத்துக்கு எத்தனை கிலோ சொல்ல எலுமிச்சம்பழம் கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா குறை சொன்னா நிறைய லைட்டா கால அப்படி முட்டிக்கு. அவனுக்கு பாக்குறதுக்கு வரப்பு வெட்டின மாதிரி தெரியும். ஆமா இல்ல தாண்டா கடிச்சிருக்கேன்னு நான் என்ன மாப்பிள்ள நீ 1.5 ஜல்லி கணக்கா வெட்டிக்கிட்டு இருக்க. கத்திரா ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்கு. பாருங்க சார் விதை எடுத்து கொண்டாங்க. அதே சட்டியில் கொட்டி கரண்டி எடுக்கடா. அது கிண்டி விடுச்சா. கிணறுக்குள்ள உள்ள இருக்க கல் கிடக்க மாதிரியா நல்லா கேணிக்குள்ள கிடக்குற மாதிரி இருக்கு. அந்த இருக்குல ஒரு கட்டு எங்க இருக்க வேண்டியப்பா 50 ரூபாயா 20 ரூபாயா 30 ரூபாயா? வெயில் அடிக்கிற இளநியா தாங்க எடுக்காது. இளநீ எண்ணி வச்சிருக்கா இன்னும் எடுக்க முடியாது. நல்லா கவுளமா குக்கரை தண்ணி போட்டு வந்து என்னோடதெல்லாம் தண்ணி சின்ன இந்த பழம் இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை நல்லா இருக்கு. கலச்சி போச்சுடா அதில் இளநீரு பச்சை தண்ணி ஊற வச்ச பாதாம் பிசினு ஊற வச்ச சப்ஜா விதை அந்த மாதிரி சுழல் வருது பாருங்க. பொடியா நறுக்குன்னு அன்னாசி பழம் மலையில மாதுளை முத்துக்கள் பொடியா நறுக்குன நெல்லிக்காய் பொடியா நறுக்குன வெள்ளரி பிஞ்சு இஞ்சி எலுமிச்சம்பழம் சாறு புதினா தண்ணி கொண்டு
கவனமாக இருக்குடா சார். எல்லாத்துலேயும் இப்போ நம்ம ஜூஸ் அடைக்கணும். நல்லா கலக்கிட்டு எல்லாத்துலேயும் சமைச்சாங்க ஊற்றுறா. ஒரே இடத்துல ஓடி ஓடி சேரும். ஒரு ஆளுக்கு வந்து சட்டி வாங்கி ஓடுறாங்க. கம்மியா இருக்கா எல்லாத்துலயும் ஏமுட்டே அதான் இல்ல தூக்கி போறாங்க நல்லா. நன்னாரி சர்பத்தை நல்லா கலக்குங்க. சுத்த விட்டுருக்கையா சுத்திக்கிட்டு தான் இருக்கும். என்னோட வீடியோ நமக்கா நல்லா பெருசுன்னு சொல்லுங்க. பாட்டில் ஊற்றிடலாமா? கலருக்கு மேட்சிங்காகவே பார்த்துட்டு இருக்குப்பா. அது ஊற்றிக்குங்க. நிறைய இருக்கியா? ஊத்து 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 ஊத்து. பச்சை கலர் பாட்டு என்ன கலர்? 10 ரூபா. ஊதா கலர் பாட்டு. 10 ரூபா ஜூஸ், 10 ரூபா ஜூஸ். இது 10 ரூபாயா? ஏய் இது கூட. இதோட அந்த அந்த பாட்டில் அவ்வளோதான்டா. அடுத்து கூட நல்லா மச்சான். பச்சை கலர் அடுப்பத்தை ஊற்றுறோம். பாட்டில் எடுத்து விடாதீங்க பார்த்துக்க. இந்த சைடு கலர் இல்லை. எவ்வளவுக்கு நீ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல டைலர்னா எப்பவும் அவர் மாலையே தான்டா இருக்காரு. கையில் இருந்து வச்சிருக்கேன். குட்டிமே எடுத்து விடா அவருக்கு. மாஸ்டர்யா அண்ணே போய் ஐஸ் தூக்கிட்டு வருவானே. தூக்கிட்டு வந்துட்டு தரையே ஜில்லுன்னு இருக்க. ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. வெள்ளை இருக்கா மேல வந்து மிதக்குது. அருமையா இருக்கு. பைனாப்பிள்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல நல்லா இருக்கா. அதனால ஒரு புடி பிடிக்கிறேன். அடுத்து குடி அடிச்சுட்டா ஒரு பாட்டிலையே. முடிச்சாச்சுனே. நான் தான் பஸ். அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் நிற்கவே நிற்காது. அதுக்காகவே இன்னைக்கு புத்துணர்ச்சியான தண்ணி இளநியை வெட்டி ஊற்றி பழங்களை பொடி பொடியாக நறுக்கி போட்டு காரத்துக்கு இஞ்சி, புளிப்புக்கு எலுமிச்சம்பழம், இனிப்புக்கு சர்பத்து தண்ணி, குளிர்ச்சிக்கு சப்சா விதை, பாதாம் பிசுன்னு சேர்த்து கலக்கி ஐஸில் வச்சு எடுத்து குடிக்கும் போது அப்படியே உடம்பே குளு குளு குளுன்னு இருக்கு. அதுவும் இந்த புதினா சேர்த்ததுக்கு அதுக்கு அவ்வளோ மனமாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வேற லெவல் தண்ணி இன்னைக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு நல்லது. குளிர்ச்சியாக ஒரு பாட்டில் முடிஞ்சிச்சு. கலர் கலரா ஜூஸ். நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கண்ணு. ஐயா
சாப்பிடுங்க.